ஸோ guys, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கேஷ்யூவோட வேஸ்டட் மெட்டீரியல்லாம் என்ன பண்ணலாம், ஸோ அதை வச்சு நம்ம ரீயூஸ் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த பண்ருட்டி சர்க்கிளில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நிறையா வராது, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதை வச்சு என்ன பண்ணணும். பட் அதர் சைட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடையாது. அதனால வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கண்டென்ட் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ்யூ ஷெல், அதாவது முந்திரி கொட்டையை உடைக்கும் போது அதில் அந்த தோல் மட்டும் வருது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இந்த தோலோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மூட்டைக்கு 70 கிலோ, 65லேருந்து 70 கிலோ வரும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 500லேருந்து 700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே போகும். அண்ட் தென் ஹஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது பர் கேஜிக்கு உங்களுக்கு வந்து ஒரு 9 to 12 ருபீஸ்க்குள்ளே போகும் ஹஸ்க்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் ஸ்கின் கேஷ்யூ, அதாவது அந்த சொத்துன்னு சொல்லுவாங்க, அதான் அந்த ரெட் ஸ்கின் கேஷ்யூ. ஸோ உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் போகும். அண்ட் தென் ப்ரோக்கன் நெட்ஸ்லாம் நம்மளே வந்து வித்துடுறோம், அதனால் அதெல்லாம் நம்ம கணக்கு கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா LWP, SWP அண்ட் BB பேஸ்ட் ஆன் தி சைஸஸ். இதில் வந்து உங்களுக்கு LWPக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அதனால் உங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த SWP, BB இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது அப்படி எங்கே தான் போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அண்ட் தென் கேஷ்யூ பேஸ்ட் அண்ட் பட்டர் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயத்துகளுக்கெலாம் இந்த LWP, SWP, BB இது எல்லாமே வந்து விற்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் இந்த கம்பெனிஸ் வந்து வாங்குகிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஷெல் டஸ்ட்டை வந்து எங்கே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது பேஸ்ட் ஆன் த வைப்ரேஷன் அண்ட் கிரேடிங் ட்ரேஸ், இந்த இடத்துல தான் இந்த ஷெல் ட்ரேஸ்லாம் வாங்குகிறாங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் கேஷ்யூ ஷெல் வேஸ்ட், அதாவது முந்திரி கொட்டை தோல், அந்த வேஸ்ட்டை எங்கெங்கே வாங்கி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து CSL வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிரேக் லிங்கிஸ்க்கு, அப்புறம் பெயிண்ட்ஸு, அப்புறம் வந்து லூப்ரிகேஷன் அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த முந்திரி தோலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆர்கானிக் அண்ட் ரீயூஸ் ஃபார் ஃபார்மிங், இது வந்து அதாவது வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு என்னென்ன எது வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூசை யூஸ் பண்ணுறோம்ல, தூசு, அதுதான் வந்து ஃபார்மிங் சைடில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது செடிக்கான உரம், அது மாதிரி தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே வந்து அதாவது இந்த மாட்டுத் தீவனம், இந்த ஆட்டுத் தீவனம், இந்த மாதிரியான இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஷெல்லு கிடையாது, அதுக்கு பதிலாக அந்த ரொம்ப லோ கிரேடான பயிர் மட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் LWP, SWPனா இதோட வேல்யூ ரொம்ப அதிகம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெல்லோட வேல்யூ வந்து அதிகம்தான். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதோட ரேட் வந்து 500 to 700 800K பர் மூட்டை, அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து விற்கும். நெக்ஸ்ட்டு ஹஸ்கை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லியிருப்பேன், இது வந்து அதாவது முந்திரிக்கு வந்து ஒரு உரமாக தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹஸ்கெல்லாம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டஸ்ட்டுனாலும் ஹஸ்க்குனாலும் ஒன்று தான். ஸோ இதில் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இப்போ நீங்கள் எட்ட இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த லோ கிரேட் ஆர் இந்த மாதிரியான வேஸ்ட் திங்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் பண்ணுறேன், அதை வச்சு என்ன பண்ணலாம், யார்கிட்ட செல் பண்ணலாம் அப்படிங்கிற